Hi, welcome back. Two different scenarios two different videos எடுத்தோம். இதுதான் first video. ரெண்டு வீடியோவும் நாங்கள் ஸ்லோ மோஷனாக தான் எடுத்தோம். இந்த first வீடியோவில் மொபைல் ஃபோன்லேருந்து வர டார்ச் லைட் அண்ட் ரெண்டாவது வீடியோ பாருங்கள், நார்மலாக நம்ம ஹவுஸில் யூஸ் பண்ணுற பல்ப்ஸ். இந்த ரெண்டு வீடியோஸ்லையும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? எஸ், டைரக்ட் கரண்ட் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கரண்ட்னா என்ன அப்படிங்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். ப்ரீவியஸ் வீடியோஸில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, இந்த வீடியோஸில் கரண்ட்டோட பேசிக்ஸ் நான் சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் கரண்ட்டுன்னு வரும்போது காப்பர் இந்த எலிமெண்ட் தான் நம்ம வைடாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ காப்பர்லேயே ஆகட்டும், இல்லை குட் கண்டக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, தட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, அந்த மெட்டீரியல்ஸில் எல்லாத்துலேயுமே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும் பிட்வீன் தி ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கிற அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடைச்ச உடனே ஆர்எல்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கிரியேட் ஆன உடனே அது நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். மூவ் இன் த சென்ஸ் ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். அது இதை பற்றி தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் சொல்லியிருப்பேன். ஸோ அது ட்ரிஃப்ட் ஆகுது இல்லையா, ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதை தான் நம்ம கரண்ட்னு சொல்லுவோம். ஓகே, now in the current basically two types இருக்கு. One is DC, direct current, and the other one is alternating current, AC. இது நம்ம direct voltage, alternating voltage அப்படின்னு கூட சொல்லலாம். Because voltage இருக்கிற இடத்துல தான் நம்மளால கரண்ட்டையும் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் direct current இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ், இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, phet.colorado.edu. உன் ஃப்ரீ டைம் இருந்தால் ப்ளீஸ் இதை செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் யூ கேன் சி லாட் ஆஃப் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ். நீங்கள் ஈஸியாக சிமுலேட் பண்ணலாம், உங்களுக்கு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் கான்செப்ட்ஸில். ஓகே, ஸோ நவ் கம்மிங் பேக் டு த வீடியோ. இங்கே நான் ரெண்டு சர்க்கியூட் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது ஒரு டிசி சர்க்கியூட் அண்ட் இங்கே ஒரு ஏசி சர்க்கியூட் இருக்குது. ஏசியை இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஒரு சைன் வேவ் ஆர் ஒரு வேவ் சிம்பிள் வச்சு ஏசி கரண்ட் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கரண்ட்டும் வோல்டேஜும் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நவ் ஃபஸ்ட்டு டிசி கரண்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த பேட்ரி இருக்கு இல்லையா, இந்த பேட்ரி அரௌண்ட் 100 volts அண்ட் இந்த பல்ப் இதுக்கு 20 ohms ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ ஸோ நான் இப்போ இங்கே சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறத உங்களால் பார்க்க முடியுதா? இட் நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து இட் கோஸ் ஆல் த வே டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஹியர். பட் எலக்ட்ரான்ஸ் இப்படி மார்பிள்ஸ் மாதிரி ரோல் ஆகாது. ஆன் தி அதர் ஹேண்ட் இங்கே பார்த்தீங்களா, டிசி ஸ்விட்சை க்ளோஸ் பண்ண உடனே யூ கேன் சி தி எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்டிங் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல். இதை பற்றி தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வீடியோவில் பேசியிருப்பேன், கைண்ட்லி அதை செக் பண்ணுங்கள். இப்படி தான் எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி மார்பிள்ஸ் மாதிரி இட் ஒன்ட் ரன். ஸோ எகெயின் இங்கே நம்ம டிசி கரண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அம்மீட்டர் வச்சு நான் இங்கே மெஷர் பண்ணுறேன். கரண்ட் வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கா? நீங்கள் வோல்டேஜ் மெஷர் பண்ணணுன்னா கூட வோல்டேஜ் should be measured across the resistor, கரெக்டாக? ஸோ அக்ராஸ் த பல்ப் நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்ணனா கான்ஸ்டன்ட். இந்த செல்லோட வோல்டேஜ் என்னவோ அதே தான் நமக்கு இங்கே ரீடிங்காக வருது, 100 voltage, ரைட்? இவ்வளோ தாங்க டிசி கரண்ட். ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் இப்போ ஈஸியாக கிராஃப் வரையலாம். ஸோ இங்கே அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, கரண்ட் இன் ஒய் ஆக்சிஸ் அண்ட் டைம் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ டைம் போக போக கரண்ட் வோல்டேஜ் ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. 5 amperes இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த 5 ampereங்கிற ரீடிங்கில் யூஆர் கெட்டிங் அ ஸ்ட்ரெயிட் லைன். இதுதான் டிசி. பட் ரியாலிட்டியில் நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், டைம் ஆக ஆக ஸோ உங்களுக்கு பவர் கம்மியாகிட்டே வரும். ஈவென்ச்சுவலாக இந்த ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிரும் இல்லையா. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கிற இந்த லைன் டைம் ஆக ஆக ஈவென்ச்சுவலாக ட்ராப் ஆகி 0க்கு வந்துடும். தட்ஸ் டிசி. ஓகே, ஸோ நவ் ஏசி. ஸோ இங்கே நான் ஸ்விட்சை ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இங்கே கூட இந்த ஏசி சோர்ஸோட வோல்டேஜ் 100,
ஃப்ரீக்வன்சி. வாவ், இதுதான் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். இந்த ஃப்ரீக்வன்சிங்கிற டேர்ம் தாங்க டிசிக்கும் ஏசிக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சின்னு என்ன நான் சீக்கிரம் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இதோட பிஹேவியரை நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அகெயின் 100 volts, இந்த பல்பும் 20 ohms. ஓகே, ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே நான் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணணுன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? எலக்ட்ரான்ஸ் வந்து கோயிங் ஃப்ரண்ட் அண்ட் கம்மிங் பேக். எப்படி இந்த ஏசி கரண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னு இப்போ நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏசி கரண்ட் எப்படி ஜென்ரேட் ஆகுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரின்சிபல், இதை பற்றி நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இப்போ ஜஸ்ட் இந்த பிஹேவியர் மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள். ஏசிக்கும் டிசிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே எலக்ட்ரான்ஸ் ஒரே ஒரு டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதானா? இல்லை, பேக் அண்ட் ஃபோர்த் மாறி மாறி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இதுதான் ஏசியோட பேசிக் திங். ஸோ நவ் இங்கேயும் ஃபர்ஸ்ட் நான் கரண்ட் மெஷர் பண்ணுறேன். பார்த்தீங்களா, கான்ஸ்டண்ட்டாக இருக்கா? இல்லை, 0லேருந்து அகெயின் ஹையஸ்ட்டாக 5 வரைக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இதுதான் அல்டர்னேட்டிங் கரண்ட். அதுக்கு தான் நேம் அல்டர்னேட்டிங்னு கொடுத்தாங்க. ஓகே, அகெயின் நீங்கள் வோல்டேஜ் மெஷர் பண்ணிங்கன்னா கூட அக்ராஸ் த லேம்ப் பார்த்தீங்களா, பீக் வேல்யூ 100 voltage ஞாபகம் இருக்கா? 100 volt. ஸோ 0 voltலேருந்து இட்ஸ் கோயிங் அப் டு 100 volt. திருப்பி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, அதனால தான் -100ன்னு காமிக்குது. வோல்டேஜ் நெகட்டிவில் போகாது. ஓகே, யா, டைரக்ட் கரண்ட் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட், இந்த ரெண்டு கரண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் வி ஹேவ் மோர் டு லேர்ன். ஃப்ரீக்வன்சி பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? பட் அதுக்கு முன்னாடி டைரக்ட் கரண்ட்டில் நம்ம பார்த்தோம் வோல்டேஜ் ஆர் கரண்ட் கிவன் டைமில் ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 5 amperesனா 5 amperes, 6 ampsனா 6 amps. So voltage 100 voltsனா 100 volt, constant throughout the time. But battery நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும்? It will lose its energy. So eventually the power or the voltage or current comes back to 0. அதுக்கு மேலே நம்மளால பேட்டரி யூஸ் பண்ண முடியாது. ஓகே, பட் இங்கே ஏசியில் வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரீக்வன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதுதான் வந்து ஏசியவும் டிசியும் செப்பரேட் பண்ணுது. எப்படி செப்பரேட் பண்ணுது? பட் அதுக்கு முன்னாடி ஃப்ரீக்வன்சினா என்ன? நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஆர் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். இதுதான் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன? ஹெர்ட்ஸ். கரெக்டா? ஸோ அப்படின்னா நான் 10 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா 10 cycles or 10 wavelengths produced per second புரிஞ்சுக்கணும். 100 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லும் போது 100 cycles per second. ஓகே, ஸோ இங்கே நம்ம அந்த ஏசி சிமுலேட்டரில் பல்ப் ஆஃப் ஆச்சு, ஏசி கரண்ட் பாஸ் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து டூ அண்ட் ஃப்ரோ மூவ் ஆச்சா, ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட்னு. ஸோ அதில் என்ன ஆச்சு? ஆஃப் ஆச்சு, திருப்பி ஆன் ஆகிட்டு பீக் இன்டென்சிட்டிக்கு போச்சு, திருப்பி இன்டென்சிட்டி கம்மி ஆகிட்டு ஆஃப் ஆச்சு. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு? வோல்டேஜ் வந்து 0லேருந்து 100 போயிட்டு திருப்பி அகெயின் கேம் பேக் டு 0, தென் அகெயின் ரீச்ட் 100. கரண்ட்டும் அதே மாதிரி தான். ஹையஸ்ட் வேல்யூவாக 5 or 6 amperes இருந்துச்சு, ஹையஸ்ட்டாக ரீச் ஆகிட்டு 5 amperes ரீச் ஆகிட்டு திருப்பி ட்ராப் ஆகிட்டு அகெயின் 5 amperes ரீச் ஆச்சு. கரெக்டாக? ஸோ இது நம்ம கிராஃபில் ட்ரா பண்ணணும்னா இது டைம், இந்த டைம் 1 second ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து ரியல் வேர்ல்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பீக் வோல்டேஜ் வந்து 100, அந்த சிமுலேட்டரில் நம்ம 100 தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே கீழே எழுதும்போது -100 வோல்டேஜ்னு எழுதுவோம். கரண்ட்டுக்கும் நீங்கள் சேம் மெத்தட் அப்ளை பண்ணலாம். 5 ampere -5 ampere. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆச்சு? பல்ப் வாஸ் ஆஃப், நோ வோல்டேஜ். ஓகே, நவ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகணும்னா வோல்டேஜ் வேணும் இல்லையா? ஸோ நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எலக்ட்ரான் ஸ்டார்டட் டு ஃப்ளோ. பீக் வோல்டேஜ் வந்தப்போ இங்கே மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இருந்துச்சா பல்பில்? அதாவது 100 volt ரீச் ஆகும்போது பல்பில் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானோட ஃப்ளோ ரிவர்ஸ் ஆச்சா? இன்ஸ்டண்ட்டாக ரிவர்ஸ் ஆகாது, அது ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி அகெயின் அது ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சுதா? ஸோ அப்போ நம்ம கிராஃப் இப்படி டவுன் ஆகுமா? ஸோ வோல்டேஜ் அகெயின் ட்ராப் ஆகிட்டு 0க்கு வரும். இந்த இடத்துல பல்ப் ஆஃப் ஆயிடும். ஓகே, அகெயின் திருப்பி அதோட பீக் வோல்டேஜ் ரீச் ஆகும். இந்த மைனஸ் அப்படிங்கிறது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறது தான் இண்டிகேட் பண்ணுது. வோல்டேஜோ கரண்ட்டோ மைனஸ் ஆகாது.
எய்தர் ஜீரோவாக இருக்கும் இல்லைன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வேல்யூஸாக தான் இருக்கும். ஓகே, இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் அ டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் ரைட் டு லெஃப்ட் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிருக்குன்னா எகெயின் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அதுதான் இந்த மைனஸ். கரண்ட்டும் சேம் மெத்தட். ஸோ எகெயின் பீக் வேல்யூ -100 வோல்டேஜ் போச்சு. இந்த இடத்துல பல்புக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும். எகெயின் திருப்பி எலக்ட்ரானோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது வோல்டேஜ் ட்ராப் ஆகும், திருப்பி வோல்டேஜ் ஜீரோக்கு வரும், இங்கே மறுபடியும் ஆஃப் ஆகும். இதுதாங்க ஒரு சைக்கிள். இது half a சைக்கிள், இது ஒரு ஃபுல் சைக்கிள். ஏன் இதை ஃபுல் சைக்கிள் சொல்கிறோன்னா, இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த வேவ் எடுத்து நான் ஸ்ட்ரெச் பண்ணேன்னா ஐ வில் கெட் அ ஃபுல் சர்க்கிள். இந்த லைன் எடுத்து இந்த எண்ட்ஸை நான் இப்படி ஜாயின் பண்ணணும்னா ஐ வில் கெட் அ ஃபுல் சர்க்கிள். இதுதான் ஒன் சைக்கிள். ஓகே, ஸோ இங்கே நான் ஒரு செகண்டுக்கு ஒரு சைக்கிள் நடக்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக. பட் ரியல் லைஃப்பில் இட் நெவர் ஹேப்பன்ஸ். நம்ம இந்தியாவில் அரௌண்ட் 220 வோல்ட் டு 250 வோல்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஹவுஸ்க்கு வரும். ஓகே, இதுதான் பீக் வோல்டேஜ். பீக் வோல்டேஜ்னால் இங்கே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பீக். ஓகே, இது கான்ஸ்டண்ட்டாக வராது. ஏசி இஸ் நாட் கான்ஸ்டன்ட். டே ஃபுல்லாக நமக்கு வீட்டுக்கு வர வோல்டேஜ் ஜீரோலேருந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அது பீக்காக போகிற வேல்யூஸ் இந்த வேல்யூஸ். காட் இட்? இப்போ அதே மாதிரி நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் அந்த வேவ்ஸ் வருதுன்னா 50 ஹெர்ட்ஸில் வருது. அப்படின்னா இந்த 1 செகண்டில் 50 வேவ்ஸ் வில் ஹேப்பன். ஒரு வேவ்லேயே பல்பு 2 முறை ஆஃப் ஆச்சு, ஆன் ஆச்சு இல்லையா? அப்போ இந்த ஒரு செகண்டில் நான் 50 வேவ்ஸ் வரையணும். லைக் திஸ். இமேஜின் பண்ண முடியுதா? இந்த 50 வேவ்ஸில் 100 டைம்ஸ் பல்ப் வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். ஓகே, இதுதான் இந்த 50 ஹெர்ட்ஸ். இதுதான் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி தான் டிசிக்கும் ஏசிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, இதை தான் நான் ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோலையும் பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட்டு காமிச்ச வீடியோவில் மொபைலிருந்து வந்த லைட் இருக்கு இல்லையா, டார்ச் லைட், டிசி. நம்ம மொபைல் பேட்டரியும் டிசி தானே, கரண்ட்டை ஒரு டைரக்ஷனில் தான் ஃப்ளோ பண்ணும். ஓகே, அதனால அந்த இன்டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. நான் எவ்வளோ தான் ஸ்லோ மோஷனில் ட்ரை பண்ணாலும் அங்கே எந்த ஃப்ளிக்கரிங்கும் நம்மளால் பார்க்க முடியல. பட் ரெண்டாவது காமிச்ச வீடியோவில் அந்த ஹவுஸ் பல்ப் இருக்கு இல்லையா, அதில் ஸ்லோ மோஷனில் அது பிளிங்க் ஆகிறத உங்களால் பார்க்க முடிஞ்சது இல்லையா? அது ஆஃப் ஆகலை, பிகாஸ் அந்தளவுக்கு ஸ்லோ மோஷன் போகலை. பட் ஸ்டில் 100 டைம்ஸ் ஒரு செகண்டில் அந்த பல்ப் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். நம்ம நார்மல் லைஃப்பில் அதை பார்க்க முடியாது. சூப்பர் ஸ்லோ மோஷன் கேமரா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் கூட உங்கள் வீட்டில் மொபைல் ஃபோன்ஸ் இருந்தால், ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் இருந்தால், வீட்டில் க்ளோ ஆகிற பல்பை வீடியோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இவ்வளோ தான் ஏசிக்கும் டிசிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முறை நம்ம இந்த சிமுலேட்டரில் கூட பார்த்துடலாம். இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும்போது எந்த அளவுக்கு இந்த கரண்ட் அண்ட் இன்டென்சிட்டி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரீக்வன்சி கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் இங்கே இந்த டிவைஸை யூஸ் பண்ணுறேன், which measures the current. பார்த்தீங்களா வேவ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. ஸ்டார்ட்ஸ் வித் 0, ஹையஸ்ட் 5 ஆம்பியர், அகெயின் 5 ஆம்பியர். ஸோ கரண்ட்டும் இங்கே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே கிராஃப் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் நமக்கு ஏசி கரண்ட்டுக்கு சைன் வேவோட கிராஃப் கிடைக்குது. இதுதான் ஃப்ரீக்வன்சி, நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஃபார் த கிவன் டைம். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் இல்லையா, இங்கே பாருங்கள் ஃப்ரீக்வன்சி 0.2 ஹெர்ட்ஸ். அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 0.2 சைக்கிள்ஸ் க்ரியேட் ஆகுது. இப்போ நான் இது 1 சைக்கிளாக சேஞ்ச் பண்ணுறேன். 1 ஹெர்ட்ஸ், 1 செகண்டுக்கு ஒரு சைக்கிள். ஸோ நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், இல்லை வீடியோவை ஸ்லோ மோஷனில் ட்ரை பண்ணுங்கள். யூ கேன் see 2 times it will on and off. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிராஃப் மூவ் ஆகுதுன்னு. ஸோ ஒரு செகண்ட் நடக்கிறதே நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியல. இமேஜின் 50 ஹெர்ட்ஸ். ஒரு செகண்டில் 50 சைக்கிள்ஸ் இந்த மாதிரி நடக்கும். 100 times the bulb will switch on and it will switch off. Okay, ஸோ அவ்வளோதாங்க ஏசி அண்ட் டிசி. மேபி ஃபார் தி ஃபைனல் பார்ட், ஸோ இங்கே நம்ம கரண்ட் பார்த்தோம், இங்கே வோல்டேஜோட கிராஃப் பார்க்கலாம். இட் வில் பி த சேம். இப்போ அங்கே வோல்டேஜ் வந்து நம்ம பீக் வோல்டேஜ் 100 இருந்துச்சா, நான் இதை ரெடியூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா,
50 to 100. Yeah, see, from 0 to 100 again comes back to 100. But இங்கே டிசியில் ஐ எம் ஹேவிங் எ ஸ்ட்ரெயிட் லைன். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ வித் திஸ் நான் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஐ சைட் ஆல்ரெடி ஏசி ஜென்ரேட்டர், ஏசி கரண்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்ட்டு கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். Yeah, see you all in the next video. Bye bye.